என்னது இந்த பப்பாளி பழம் இலையினால உங்க வாழ்நாள்ல ஜுரம் வராத அளவு பண்ணலாமா? ஆமாங்க. அதனால தான் ஸ்கூல விட்டு எங்க பாப்பாலாம் வந்தவொடனே நாங்க என்ன பண்ணோம், பப்பாளி பழம் மரத்துல இருந்து இலைய உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டமா இருந்தது உடைக்கிறதுக்கு. உடைச்சிட்ட பிறகு எங்க பாப்பாலாம் பீப்பி ஊத ஆரம்பிச்சிருந்துங்க. என்னடா பண்றது? சரி ஊதட்டும் அப்படின்ட்டு போய் இலைய நல்லா கழுவ ஆரம்பிச்சிட்டோம். நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தமா கழுவிக்கணும். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்துட்டோம். இது 10 நிமிஷம் ஏற்கனவே கொதிச்சுக்கின்னு இருந்து. ஏன்னா வந்து சுடு தண்ணியில வந்து 10 நிமிஷம் ஏற்கனவே கொதிக்கணும். கொதிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து கழுவி வச்ச பப்பாளி இலையை நல்லா போட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டோம். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டு வந்துட்டு மிளகு அரைக்க வந்துட்டோம். இதுதான் மிளகு. இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும். முடிஞ்ச அளவு அம்மியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா தூளாகிற அளவு அரைச்சிக்கணும். தூளாகிற அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குண்டானில் எடுத்துன்னு வந்து போட்டோம். கொதிக்கிற குண்டானில் எடுத்துன்னு வந்து போட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் தீபா இருக்கிறதுக்கு வெல்லம் போட்டுக்கணும். நல்லா கலக்கிட்டு நல்லா 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒரு சுத்தமான வடிகட்டியில் ஆற்றி எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் குடிச்சிருக்கேன்.